நாங்க ஊட்டிக்கு வந்தாச்சு. நாங்க மேல வந்துட்டோம். மேல பாரு தீபா எப்படி இருக்குன்ட்டு. எத்தனையோ டைம் ஊட்டிக்கு வந்தாலுமே புதுசா வர்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அருமையான ஒரு பிளேஸ் காட்டுறேன். ஊட்டியில் வந்து ரொம்ப அதிகமாக வர்ற இடம் ரொம்ப பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். வெல்கம் டு ஊட்டி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிளேஸ்? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த கோப்ரோவில் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும். சரிங்களா? வீட்டில் வந்து தெரியுமாம்மா, ஆனால் ஒன்றும் தெரியாது. மேப் வந்து போடுறேன்ட்டு இவ்வளோ நேரம் போட்டு நோண்டிக்கிட்டு என்ன ஒன்றாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியில் என் பெரிய பொண்ணு சொல்லி தான் மேப் போட்டா. அப்படி அதுதான் நடக்குது இங்கே இந்த மாதிரி. அதுக்கு தான் அவங்கள படிக்க வைக்கிறோம், நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. நாங்க ஊட்டிக்கு வந்தாச்சு. புரிய பாலம் இங்க வந்து டோக்கன் வாங்கிட்டு இருப்பாங்க. வாங்குறாங்களா என்னன்னு தெரியலையே. ஆமா தீபா, எல்லாம் மேலே போனா காசு வாங்குவாங்க. மேலே ஓடுறதுக்கு வாங்கி தான் ஆகணும். அதான் இப்போதான் இது வந்து டிவைடர்லாம் இல்லை, எல்லாம் வாங்காம ஓடிடுறாங்கன்ட்டு. எல்லாரும் காசு எடுக்க போனோம், நம்ம மட்டும் காசு எடுக்கணும். காசு கொடுத்துட்டு தான் போகணும். இங்கே யார் போய் கேள்வி கேட்குறான்? போக வேண்டியதா? ஏய், காசு கொடுக்காம வந்துட்டோம் மேலே. முன்னாடியே வர போறாங்க. நாங்க மேலே வந்துட்டோம். மேலே பாரு தீபா எப்படி இருக்குன்ட்டு. மேலேருந்து இவ்வளோ வண்டி வருது. நேற்று போயிட்டு வந்ததா? எல்லாம் பைக்கர்ஸ் தான் அதிகமாக போகிறாங்க இப்போ மேலே. அதான் ஜாலி பைக்ல போறதா. அந்த டைமிங் சூப்பரா இருக்கு. நாகா டெக்ஸா ஃபர்ஸ்ட் டேர்னிங் நாங்கள் ஏறுறோம். என்னத்தை நோட் பண்ணுறது? எத்தனை டேர்னிங் இருக்குன்னு நோட் பண்ணிக்கிறியா? ஃபர்ஸ்ட் டேர்னிங் வந்து இப்போ மேலே ஏறுறோம். நிறைய பைக்கர்ஸ் வந்து மேலே போகிறாங்க. என்னதான் ஊட்டிக்கு வந்தாலுமே, எத்தனையோ டைம் ஊட்டிக்கு வந்தாலுமே புதுசாக வர்ற மாதிரி தான் இருக்குது ஊட்டி. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. கிளைமேட் வந்து இது எப்படி இருக்குன்னு தெரியல. கீழேயே பார்த்தீங்கன்னா மோடம் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ மேலே போக போக எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னு தெரியல. காரு பஸ்ஸெல்லாம் நிறைய மேலேருந்து வருதுங்க. இப்போ இந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போது ஊட்டி வந்து போயிட்டுருக்குறோம். போயிட்டு மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு கோத்தகிரி வழியாக கீழே வர போகிறோம். சரிங்களா? இதுதான் பிளானு. திருப்பூர்லேருந்து வந்து ஊட்டி போகிறோமா இல்லையான்னு தெரியல. குன்னூர் போயிட்டு குன்னூர்லேருந்து கோத்தகிரி வழியாக கீழே வர போகிறோம். ஓகே மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பாட்டாக போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். வீட்டிலேருந்து புளிசோரை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா? அங்கேருந்து சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற வியூ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏப்பா வா 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 இறங்கி வா வா முன்னாடி வா.
நம்ம வண்டியே ஒராசிட்டு போயிருப்பாருமா அந்த பஸ்காரு. சரியான கூட்டம் இருக்கும் போல இருக்குமா. டீ கடைக்குள்ள இன்னும் போகணுமா? ஆமா வாங்க. இங்கே வந்து நிறையா வந்து ஃப்ரூட்ஸு செடி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இடம் செடி இருக்குது. கிடக்கு. பேர் வந்து நம்ம பேர் அடி எத்தனையோ டைம் வர்ற இந்த ஏரியா பேரெல்லாம் மறந்து போயிடுது. எத்தனை டன்பா? 3rd டனா? 3வது கொண்டை ஊசி வளைவு. இப்போதான் 3வது டன்கே வரும். சிம்பிளாக போகும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, தெரியலைண்ணா பின்னாடி பைக் வரும், அப்படி யாருக்காவது ஏறி வா. யாராச்சும் வருவாங்க, லிஃப்ட் கேட்டு வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தியா? பிரச்சனை இல்லைம்மா, லிஃப்ட் கேட்டு வா. இங்கே ரோடு போட்டுருக்காங்க, பாலம் கட்டிட்டு இருக்காங்க, தெரியுதா? காங்கிரீட்டு போட்டு நல்ல இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு ரோடு அகலம் பண்ணுவாங்க. ரோடு பிரேக்கு தெரியுதா? சிட்டி திருப்பூர் சிட்டி அந்த பக்கம் ஃபுல்லாக தெரியுது பாரு. மேட்டுப்பாளையம் சிட்டியா திருப்பூர் சிட்டியா? அது சாரி மக்களே, மேட்டுப்பாளையம் சிட்டி. திருப்பூர் சிட்டியா? திருப்பூருக்கு இங்கிருந்து தெரியாது, ஆனால் மேட்டுப்பாளையம் சிட்டி தான் தெரியும். அது மேட்டுப்பாளையம் சிட்டி தான். அது பரவாயில்ல, அப்படியே ரோடு பெருசு பண்ணிகிட்டே இருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நல்லா ரோடு வந்து நல்லா பெருசு பண்ணிட்டாங்கன்னா டிராஃபிக்கே வராது. பெருசு பண்ணுறாங்க, அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் வண்டி உரசிட்டு போகிற அளவுக்கு இடம் இருக்குது தெரியுமா? அந்தளவுக்கு இடம் சின்னதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வண்டி போகிற அளவுக்கு இடம் நல்லா பண்ணி வச்சுட்டாங்க, நல்லா ஃப்ரீயாக. 3 வண்டி கூட போகுது பாரு. ஒரு வண்டி ஓரத்தில் நிற்குதா, இப்போ இதில் 3 வண்டி 2 வண்டி கூட கிராஸ் ஆகி போகலாம், அந்தளவுக்கு இடம் இருக்குது, நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. நீ இடம் என்னமோ அப்படி தான் இருக்குதுங்கிற. இப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இடம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிற? அப்புறம் அது ஓகே, எனக்கு கட்டுறது பெரிய விஷயம் தான். சாதாரண நிலப்பரப்பில் ரோடு போடுறதுக்குமே இந்த மாதிரி இடத்துல ரோடு போடுறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அப்புறம் வேற என்ன சொல்கிறேன்? பசிக்குது, எங்கேயோ ரோக்க நிறுத்தி சாப்பிட வேண்டியதான். அது அப்பா செஞ்ச சாப்பாடு இல்லை, சாரி அம்மா செஞ்ச சாப்பாடு. என்ன பண்ணலாம், சாப்பிடலாமா? என்ன பண்ணலாம்? மேலே போய் சாப்பிட்டுக்கலாமா? ஊட்டிக்கு போயிடலாமா? மணி இங்கே 11 ஆயிடுச்சு. ஊட்டிக்கா? வேறு ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு சோறு, அப்புறம்தான். ஆமாம், அப்புறம் தான் எல்லாம். புரிஞ்சிடுச்சா? ஊட்டிக்கு போகிறது மேட்ரே இல்லை. எல்லாம் இந்த டைம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஆள் தூங்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, இங்கே எங்கே போய் சுற்றி பார்க்குறது? எல்லாம் படுத்துட்டு 12 மணி மட்டும் முழிச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் ரெடி ஆனதை நான் எல்லாம் படுத்துட்டு இருக்கு. நான் எழுப்புறேன் எந்திரிச்சு. ஆமாம். எத்தனை மணிக்கு ராசாச்சி? எத்தனை மணிக்குமா? எத்தனை மணிக்குமா இருந்துச்சா? கேட்குறேன். 5 மணி. பேட்டா 5 மணி. அந்த 99.99 இருக்குது பார்த்தியா, அந்த பேட்டா பிஞ்சிரும். அப்புறம் சரி போனா போட்டா ஒரு 6 மணி மறுபடியும் பேட்டா தான் வரும். 6:45 எந்திரிச்சிட்டு நான் அப்பா வைப்பேன். டிராஃபிக். இப்போ மட்டும் நான் வண்டி உரசிட்டு தான் போதாங்க, அதனால தான் நிற்கிது வண்டி. பின்னாடி தள்ளி நில்றான் வான்ட்டு. இப்படி பைக் குறுக்கில் போனால் அவன் எதிர்த்துக்காங்க, அவன் கவுனிக்கலன்னா அப்படியே முன்னாடி வண்டி நம்பி இருப்பான். அதுதான் பைக் ஆக்சிடென்ட் ஆகும். ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது வந்து ஒட்டி நிற்கக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பின்னாடி வந்து பக்கத்தில் வந்துட்டு டான் ஆர்ன் அடிக்கிறது. சொல்லாதமா, அவன் முன்னாடி வந்து அப்புறம் நம்மளுக்கு இது பண்ணுவான். நான் ஒன்றும் ஒட்டிட்டு போய் நின்று ஆர்ன் அடிக்கலையே, நீ தான் சொன்ன ஆர்ன் அடிச்சேன். பின்னாடி இருக்கிற ஆள் தான் நான் சொல்கிறேன். நான் இது என்ன 5வது டன்னா?
இல்லை ஏன்னா நான் ஒரு வாட்டி அது மாதிரி பட்டிருக்கேன் நம்ம ஏரியாலேயே. ஹீல்ஸ் ஏறும்போது பின்னாடி கேப் விட்டு தான் வரணும். வண்டி முன்னாடி விட்டு போகும் இல்லை பின்னாடி வரும். போ போ போ. பலாப்பழம் ஃபேன் ஆகி வரும்போது அது ஒரு ஆறு எதுக்கு ஆறு நினச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஆறு நினச்சிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. அவர்